கலைஞர் இருக்கிறார், டி.கே. சீனிவாசன் ஒருத்தர் இருக்கார், தத்துவமேன் டி.கே. சீனிவாசன், என் சோமு, ஒரு பெரும் கூட்டம் வந்துருந்தாங்க. எல்லா நாவலர், நெடுஞ்செழியன், பேராசிரியர் அன்பழகன், எல்லாருமே வந்து பிரில்லியன்ட்ஸ் எல்லாமே. அவங்க வந்து ஒரு உலக அரசியலே 1 மணி நேரம் பேசுவாங்க, அந்த மாதிரி எந்த விதமான இன்ஸ் இல்லாம. அதனாலதான் அன்னைக்கு வந்து அதனாலதான் வந்து அண்ணா 2 வருஷம் தான் ஆட்சியில் இருந்தார், 2 வருஷத்துல இறந்து போயிட்டாரு. அண்ணா ஆரம்பிச்ச கட்சி 2 வருஷம் கழிச்சும் இன்னைக்கு 50 வருஷமா இருக்கு. அப்ப அண்ணா வந்து அங்க ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேஸ், ஐடியாலஜிக்கலான பேஸ், ஐடியாலஜிக்கலான ஆட்களை உருவாக்கி இருந்தார். ஒரு பக்கம் நெடுஞ்செழியன், அந்த பக்கம் ஒரு பக்கம் பேராசிரியர் அன்பழகன், ஒரு பெரும் கூட்டத்தை உருவாக்கி இருந்தார். அந்த மாதிரி இங்க எதுவுமே இல்லையே. அடுத்த கட்ட தலைவர்கள் கிடையாது, ஐடியாலஜிக்கல் கிடையாது, வேற பொலிட்டிக்கல் ஸ்ட்ராங் கிடையாது, இஷ்யூ பேஸ்டு கிடையாது, எதுவுமே இல்லை. விஜய்ங்கிற ஒரு மாசம் மட்டும் அப்படியே கூட்டு வந்து காட்டி அப்படியே வாங்கிட்டு அப்படியே சிஎம் ஆயிரும் அப்படின்னு நினைக்கிறது வந்து தமிழ்நாட்டுக்கே ஆகும். இது வரைக்கும் உருவாக்கி வச்சிருக்க ஸ்ட்ரக்சரை எப்படி நீங்க மெயின்டைன் பண்ணுவீங்க? நாளைக்கு உங்களுக்கு வந்தாலும் இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி மெயின்டைன் பண்ணுவீங்க? நீங்க ஒன்றிய அரசு வந்து மொத்தமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநில உரிமைகள்லாம் ஒன்று